ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம விஜய் இருந்துட்டு காவேரி, கங்கா, சாரதா இவங்க 3 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம கங்காக்கும் காவேரிக்கும் எதுவுமே ஆகக்கூடாது, அதாவது குழந்தைங்க 2 பேருமே ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே வேண்டிகிட்டே போகிறாங்க. நம்ம சாரதா இருந்துட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே நம்ம விஜய்க்கு பயங்கர பதட்டம் வந்துடுது. அந்த சிக்கன் பாக்ஸால் கண்டிப்பாக காவேரியோட குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது, அதை காவேரி தாங்கவே மாட்டா. கடவுளே, இப்போ இருக்க சந்தோஷம் எப்பவுமே காவேரிக்கு இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த காவேரி இருந்துட்டு, ஏங்க காலையிலேருந்து உங்களோட முகம் சரியில்லைங்க, எதுக்காக நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை காவேரி, ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது, நம்ம பாப்பாவை பார்க்க போகிறோம்ல அதனால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக பாப்பா அழகாக இருக்கும், நம்ம பார்த்து ரசிக்கலாம் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி காவேரி, நீ நம்ம போயிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே டாக்டருக்கு கிட்ட அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிடுறாங்க. வாங்கின உடனே 2 பேருமே உள்ளே போகிறாங்க. நம்ம டாக்டர் ரூமுக்கு போன உடனே 2 பேருமே உட்காடுறாங்க. உட்காந்துட்ட உடனே டாக்டர் இருந்துட்டு, சொல்லுங்கம்மா ஸ்கேனுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாங்க டாக்டர், 5th மந்த்து ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சரிங்கம்மா போயிட்டு ஒருத்தர் போயிட்டு ஸ்கேனிங் ரூமில் படுங்க, அதுக்கப்புறம் இன்னொரு தடவை வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு காவேரி போகிறாங்க. காவேரி போயிட்டு ஸ்கேனும் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கங்கா போகிறாங்க. கங்கா போயிட்டு ஸ்கேனும் பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சுட்டு ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து டாக்டர் பார்த்துட்ருக்காங்க. நம்ம விஜய்க்கு பயங்கர ஷாக்கு. ஐயோ பதட்டமாக அப்படியே கை காலெல்லாம் அப்படியே விடன்னு உதறிட்டே இருக்குது. டாக்டர் என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோ, குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லணும், கடவுளே குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக ஒரு மாதிரி பெணாத்திட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம டாக்டர் இருந்துட்டு அவங்க 2 பேர் குழந்தையுமே ஆரோக்கியமாக இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு, அக்கா பாத்தியக்கா, கண்டிப்பாக குழந்தை நல்லா இருக்குன்னு நான் சொன்னேனா இல்லையா, இப்போ நீ தான் தேவையில்லாமல் பயப்பட்டுட்டே இருந்தேன் பாத்தியா, நம்ம டாக்டரே சொல்லிட்டாங்க குழந்தை நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு, இனிமே நீ எதை நினச்சுமே ஃபீல் பண்ணவே கூடாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னாச்சு காவேரி, எதுக்காக அவங்க கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை டாக்டர், இவ சொந்தத்தில் கல்யாணம் பண்ணதுனால குழந்தைக்கு ஏதாவது எஃபெக்ட் ஆகுமோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டே இருந்தா, அதனால தான் நான் இப்போ இவகிட்ட பேசினேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க கங்கா, ஏதோ 100ல் ஒருத்தருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஆகும், எல்லாருக்கும் இந்த மாதிரி ஆகும்னு சொல்ல முடியாது, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களோட குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருக்குது, நீங்க சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் கங்கா பயங்கர சந்தோஷம். இந்த விஷயத்த குமரன் பக்கத்துல இருந்து அதாவது அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணணும்னு கங்கா வந்துட்டு ரொம்பவே ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனா அந்த மொமெண்ட் வந்து நம்ம குமரன் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம கங்கா பயங்கர கோவத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, ஏ கங்கா, இப்போ உனக்கு சந்தோஷமாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன, டாக்டர்கிட்ட எல்லாத்தையும் மெடிசன்ஸ் எல்லாத்தையும் எழுதி வாங்கிக்கிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே சாரதா இருந்துட்டு காவேரியை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாரு காவேரி, உன்னோட குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன் காவேரி, போகிற வழியில் போயிட்டு அதை முடிச்சுட்டு போயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கங்கா இருந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. என்னோட குழந்தைக்கும் தான் நான் ஏதாச்சும் ஆயிடுமோன்னு ரொம்ப பயப்பட்டேன், ஆனால் அவளோட குழந்தைக்கு மட்டும் நீ வேண்டுதல் வச்சிருக்கியா, இருக்குமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு, எதுக்காகமா இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை காவேரி, உனக்கு அம்மா போட்டுச்சுல்ல, அந்த அம்மா போட்டதுனால உனக்கு ஏதாவது குழந்தைக்கு எஃபெக்ட் ஆகுமோன்னு எனக்கு பயமாக இருந்துச்சு, அதனால தான் நான் போயிட்டு கோயிலில் வேண்டிக்கிட்டேன், அந்த வேண்டுதலை மட்டும் முடிச்சுட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜய் வந்துட்டு, இங்கே பாருங்கத்த, இதெல்லாம் எதுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க, இந்த வயசில் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற வயசு, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கீண்டுதலெல்லாம் பண்ணவே கூடாது அத்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க தம்பி, எனக்கு கடவுள் மேலே முழு நம்பிக்கை இருக்குது, அதனால தான் வேண்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, இந்த லாஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் டைம் இது, இனிமே இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே வேண்டக்கூடாது,
அப்படியே வேண்டிக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா என்னை கூட்டிட்டு போங்க, நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா கிட்ட சொல்லவும் சாரதா இருந்துட்டு பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன கங்கா கோயிலுக்கு போயிட்டு போயிடலாண்டி, காவேரி குழந்தை அதாவது காவேரியோட குழந்தை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டுதல் வச்சிருக்கேன், அதனால நம்ம கோயிலுக்கு போயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம கங்காக்கு ஒரு மாதிரி மூஞ்சி பயங்கர கோவத்துல இருக்கு. என்ன என்ன கங்கா ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி விஜய் நம்ம சாரதான்னு சொல்லிட்டு எல்லாருமே கோயிலுக்கு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பசுபதி இருந்துட்டு அதாவது காவேரியை கார்ல ஏற்றலாம்னு நினச்சி அது முடியாமல் போயிடுச்சு. அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் செவுத்த குத்திட்டு இருக்காரு கையில். அதுக்கப்புறம் ராகினி வந்துட்டு அப்பா என்னப்பா ஆச்சு, எதுக்காகப்பா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இங்க பாருமா, நான் தோத்துக்கிட்டே இருக்கேன், அந்த காவேரி கிட்ட நான் தோத்துக்கிட்டே இருக்கிறேம்மா, அவளை கண்டிப்பா ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும், அவளை என்னால் இப்படியே அவளை பார்க்கவே முடியல, எனக்கு ரொம்ப கோவமா இருக்கு, அவள் ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம ராகினி இருந்துட்டு இங்க பாருங்கப்பா, அவளால் என்னோட வாழ்க்கையே போயிடுச்சுப்பா, ஒரு உதவாத நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ என்னோட வாழ்க்கையே நடுத்தெருவில் இருக்கிற மாதிரி தான்ப்பா இருக்கு, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன்ப்பா, நீங்க கவலைப்படாதீங்க, இப்போதைக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நாள் பொறுத்துட்டு அப்புறம் நம்ம ஏதாச்சும் பண்ணிக்கலாம், நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்கப்பா, இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நீங்கள் கொஞ்ச நாள் பொறுங்கப்பா, அவளை காத்திருந்து பெருசாக அவளுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும், அப்போ தான் அவள் ரொம்ப கஷ்டப்படுவா, நீங்கள் கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம அதாவது பசுபதி இருந்துட்டு இங்கே பாருமா, நானும் எவ்வளோ நாள் தான் பொறுமையாக இருக்கிறது, அவளை என்ன பண்ணாலும் அவள் அதிலிருந்து தப்பிச்சு வந்து அவள் சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிடுறாளே, அவள் நிம்மதியை கெடுக்கணும், இப்போ ஏதாச்சும் பண்ணி ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ராகினி வந்துட்டு இங்க பாருங்கப்பா, கொஞ்ச நாள் மட்டும் பொறுமையா இருங்க, அவளை நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சாரதா, விஜய், காவேரி, கங்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கோயிலுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே ஃபர்ஸ்ட் சாமி கும்பிடுறாங்க. சாமி கும்பிட்டு அந்த ஐயர்கிட்ட வந்துட்டு இங்க பாருங்க ஐயா, நான் இப்போ ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன், அந்த வேண்டுதலை இப்ப பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இன்னைக்கு நல்ல நாள் தாம்மா, நீங்க வேண்டுதலை முடிச்சிடலாம் இன்னைக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன வேண்டுதல்மா, அங்க பிரதர்ஷனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டா நம்ம விஜய் வந்துட்டு அத்தை எதுக்காக அத்தை இப்படி எல்லாம் கஷ்டப்படுறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருப்பா, இதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஐயர் இருந்துட்டு சரிங்கம்மா, மஞ்சள் புடவை கட்டிக்கிட்டு போயிட்டு நீங்க தலைக்கு குளிச்சுட்டு வந்துருவங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாரதாவும் மஞ்சள் கலரை சேரை கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தலையில ஒரு 2 குடத்து தண்ணி ஊத்திக்கிட்டு சாமி கிட்ட வராங்க. சாமி கிட்ட வந்து நீரை வச்சுக்கிட்டு அந்த வேண்டுதலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த வேண்டுதலுக்கு காவேரியும் விஜயும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க உருண்டு போக நம்ம காவேரியும் விஜயும் உருட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இந்த வேண்டுதலையும் முடிச்சிடுறாங்க. முடிச்ச உடனே நம்ம சாரதா பயங்கரமா டயர்ட் ஆயிடுறாங்க. இங்க பாருமா, எனக்காக எதுக்குமா இவ்வளோ கஷ்டப்படுற நீ, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாரு காவேரி, நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருந்தா தானே நான் சந்தோஷமா இருக்க முடியும். உனக்கு ஒரு ப்ராப்ளம், அதாவது உனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு எனக்கு தெரியும் போது அந்த பிரச்சனைக்கு நான் இந்த மாதிரி வேண்டிக்கிறதுல தப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம கங்காக்கு ஒரு பக்கம் அப்படியே அதாவது எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துன மாதிரி அப்படியே கபன்னு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு இங்க பாருங்கத்த, நீங்க காவேரி மேலே இருக்கிற பாசத்தை இப்படிதான் காட்டணும்னு அவசியமே இல்லாத, அவளுக்கு நீங்க புரிய வைக்கிறதா இருந்தா நீங்க நார்மலாவே புரிய வைங்கத்த, இப்படி எல்லாம் பண்ண தேவையில்லத்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க தம்பி, நான் காவேரி மேல இருக்க அன்புனால இதெல்லாம் பண்ணல, காவேரிக்கு அம்மா போட்டுச்சுல்ல, அதனால குழந்தைக்கு ஏதாச்சும் பாதிப்பு வந்துருமோன்னு எனக்கு பயமாவே இருந்துச்சு, நீங்க அன்னைக்கு வந்து சொன்னீங்க இல்லையா, அது வரைக்குமே நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை, அதுக்கப்புறம் நீங்க சொன்னதும் எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு, இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர வரைக்கும் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு, டாக்டர் என்ன சொல்லுவாங்களோ, ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோ, அதை காவேரி தாங்க மாட்டாளோ அப்படின்னு நினைச்சே ரொம்ப கஷ்டத்தை
கஷ்டத்துல இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட விஜய் இருந்துட்டு நானும் அப்படிதான் இருந்தேன். என்னால தூங்க முடியல. நாளைக்கு ஸ்கேனுக்கு போறோம்னு தெரிஞ்ச உடனேயே நைட்டு ஃபுல்லா எனக்கு தூக்கமே வரல அத்தை. ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். காவேரி, நீ அதாவது என்கிட்ட காலையில வந்து ரொம்ப சந்தோஷமா எக்ஸைட்மெண்ட்டா என்கிட்ட சொன்ன இல்லையா, அந்த மாதிரியே நீ ஸ்கேனை முடிக்கிற வரைக்கும் இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுளை எப்படியெல்லாம் வேண்டிக்கிட்டு தெரியுமா. நான் காலையில டல்லா இருந்ததுக்கு அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு தனிமையா இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கங்கா இருந்துட்டு நம்ம சாரதா கிட்ட போயிட்டு அம்மா வீட்டுக்கு போகலாமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன என்ன கங்கா, டயர்டா இருக்குதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்கம்மா, ரொம்ப நேரம் ஆச்சு, நான் இன்னும் எதுவுமே சாப்பிடல, வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனேயே நம்ம கங்கா பயங்கர கோவத்தோட உட்காந்துட்டு இருக்காங்க. சாரதா இருந்துட்டு இந்த கங்கா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவும், எனக்கு சாப்பாடெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன கங்கா, பசிக்குதுன்னு தான் சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த, இப்போ பசிக்கலன்னு சொல்ற, சாப்பாடு வேண்டான்னு சொல்ற, என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருமா, நீ பண்றது உனக்கே கொஞ்சமாவது நியாயமா இருக்குதாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னடி நான் என்னடி பண்ணேன், என்னடி நியாயம் இல்லாம பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருமா, நானும் உன்கிட்ட எத்தனை முறை சொல்லி கஷ்டப்பட்டிருப்பேன், ஆனா எனக்காக நீ எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கங்கா, நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலடி, என்னத்தை தடி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ பாருமா, சொந்தத்தில் கல்யாணம் பண்ணா குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு டாக்டர், அதாவது எத்தனையோ பேர் சொன்னாங்களா இல்லையா, அதனால நான் எவ்வளோ பயப்பட்டேன். நீ அதை பற்றி எதுவுமே கண்டுக்கல. ஆனால் காவேரி குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு நினச்சி வேண்டுதலெல்லாம் வச்சுட்டு அந்த வேண்டுதலையும் நிறைவேற்றிட்டு வந்திருக்க. இப்போ இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு, ஓரவஞ்சனை பார்க்குற மாதிரி தானே இருக்கு. அவளுக்கு ஒரு மாதிரியும் எனக்கு ஒரு மாதிரியும் தானே நீ பண்ணுற. அவங்க கிட்ட காசு அதிகமாக இருக்குதுன்னு தானே அவங்களுக்கு அவங்க பக்கமே பாசமாக இருக்கிற மாதிரி இருக்கு. எங்ககிட்ட காசு இல்லை, அதனால தான் எனக்கு இப்போ இவ்வளோ எனக்கு இப்படி ஒரு கவனிப்பு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இங்கே பாரடி கங்கா, அவளுக்கு அம்மா வந்துச்சுடி, அம்மா வந்தா குழந்தைக்கு ஏதாவது ஆகும்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும்டி, எதுக்காகடி இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, நானும் தான்மா சொந்தத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கேன். சொந்தத்தில் கல்யாணம் பண்ணால் குழந்தைக்கு ஏதாச்சும் ஆகும்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க. அது உனக்கு தெரியாதாம்மா? என்னோட பயம்லாம் உனக்கு தெரியல, காவேரியோட பயம், அவளோட இதுதான், அவளுக்கு மட்டும்தான் எல்லாத்தையுமே பண்ணணும், நீ அதை மட்டும் தானே யோசிச்சுட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு அக்கா, அம்மா ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்கக்கா, அதை பிடிச்சிக்கிட்டு பேசாதக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, நீ என்கிட்ட பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருக்கா, நான் என்னக்கா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, நீ இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே அம்மா என்ன கண்டுக்கிறதே இல்லை. அதுவும் இப்போது ஏதோ கடமைக்குன்னு ஏதோ பால் ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அது அது அதுவும் இன்னும் கொஞ்ச நாள்ல கம்மியாயிடும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சாரதாக்கு நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்கு. இங்க பாரடி கங்கா, நான் உன்னையும் சரி காவேரியும் சரி ஒரே மாதிரி தாண்டி பாக்குறேன், நீ எதுக்காகடி இப்படி பிரிச்சு பிரிச்சு பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருங்கம்மா, நீங்க பிரிச்சு பேசுறீங்களா, நீங்க பிரிச்சு பிரிச்சு எல்லாத்தையும் பண்றீங்களா, இல்ல நான் பிரிச்சு பேசுறேன்னா, நான் பேசுறதெல்லாம் இப்ப தப்பா இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாரு கங்கா, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. இப்படி பேசிதான் அந்த தம்பிய, குமரன் தம்பிய அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருங்கம்மா, நான் யாரையும் கஷ்டப்படுத்த கிடையாது. என்னோட கஷ்டத்தை உங்ககிட்ட சொன்னா நான் எல்லாரையும் கஷ்டப்படுத்துறேன்னு சொல்றீங்களா நீங்க? உங்ககிட்ட நான் எதுவுமே சொல்றதில்ல. இனிமே எனக்கு எதுவுமே பண்ணாதீங்க, எனக்கு தேவையானதை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி இருந்துட்டு, என்ன ஆச்சு இவளுக்கு, எதுக்காக இப்படி குதிச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே, இவ கொஞ்ச நாளா வரவே சரியில்லை. அவளா ஒண்ணு பண்றா, அதுல நியாயம் இருக்கா இல்லையான்னு கூட எதுவுமே பார்க்க மாட்றா. அவ பாட்டுக்கு வார்த்தையை விட்டுடுறா. எதிரில் இருக்கிறவங்களுக்கு எப்படி வலிக்கும்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்றா. எதனால இப்படி எல்லாம் பண்றான்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாரதா கிட்ட போயிட்டு, இங்க பாருங்கம்மா, நீங்க பண்ணதும் தப்புதான்மா. கங்காக்கா எத்தனை முறை உங்ககிட்ட சொல்லியிருக்கோம், என்னோட குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு பயமா இருக்குன்னு எத்தனை முறை உங்ககிட்ட சொல்லியிருப்பா. ஆனா நீங்க எனக்கு மட்டும் வேணுந்து அக்காவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தானே இருக்கும், நீங்க பண்ணதும் தப்பு தானேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம சாரதா இருந்துட்டு, இங்க பாருடி, அன்னைக்கு மாப்பிள்ளை ஒரு நாள் வந்து என்கிட்ட ரொம்ப
ஃபீல் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு என்கிட்ட அழுதுச்சு. குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு பயந்து அழுதுட்டே இருந்துச்சு. அதனால தான் நான் போயிட்டு அன்னைக்கே கோவில்ல வேண்டிட்டு வந்தேன். அந்த வேண்டுதல் தாண்டி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லம்மா, அதாவது கங்கா அக்கா எத்தனை முறை உன்கிட்ட அழுதுருக்கோம். நீ அதெல்லாம் நினைச்சு பாத்தியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லடி, நான் அதை கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லடி. அதை தான் அக்கா கேட்டுட்டு போறா. அதை எப்படி கேட்கறதுன்னு தெரியாம கேட்டுட்டு போறாமா. அவளுக்கும் கஷ்டமா தானே இருக்கும் இப்படியெல்லாம் பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம அதாவது சாரதா வந்து யோசிக்கிறாங்க. அவளும் கஷ்டப்பட்டிருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, விஜய் வந்துட்டு இங்க பாருங்க அத்தை, காவேரி சொல்றதும் உண்மைதான், சரிதானே. நீங்க அவங்களும் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காங்கல்ல தன்னோட குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு சொல்லிட்டு. அவங்களும் எவ்வளோ பயப்பட்டிருப்பாங்க. இப்போ காவேரிக்கு மட்டும் நீங்க இது எல்லாத்தையும் பண்ணா அவங்களுக்கும் கஷ்டமா தானே இருக்கும். நீங்க பண்ணது தப்பு தான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கங்கா அழுதுகிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் தன்னோட புருஷன் வந்து தன்னை விட்டுட்டு போயிட்டாங்க. வீட்டில் என்னை அக்கறையாக கவனிக்கிறதுக்கும் ஒரு ஆள் இல்லை. இப்போ நான் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தலையில கையை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. சாரதா இருந்துட்டு உள்ள போறாங்க. உள்ள போன உடனே சாரதா இருந்துட்டு கங்கா உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா கிட்ட போயிட்டு சாரதா இருந்துட்டு கங்கா கிட்ட போயிட்டு, இங்க பாரு கங்கா, நான் தெரியாம பண்ணிட்டேன்டி, இனிமே அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன்டி. நான் யோசிக்கல. ஒரு நாள் விஜய் தம்பி வந்து என்கிட்ட ரொம்ப அதாவது அம்மா போட்டதுனால குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு ரொம்ப வருத்தப்பட்டு என்கிட்ட அழுதுச்சுடி. அதனாலதான் அன்னைக்கே போயிட்டு வேண்டிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் இல்லை, இன்னைக்கு தாண்டி ஞாபகம் வந்துச்சு. இங்க பாருமா, நான் உங்ககிட்ட எத்தனை நாள் அழுதுருப்பேன். நான் என்னோட குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு. இங்க பாருடி கங்கா, நான் அப்ப கூட சொன்னேன், உன்னோட குழந்தைக்கு எதுவும் ஆவாதடி. நானும் சொந்தத்துல தாண்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உன்னோட அத்தையும் சொந்தத்துல தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. குமரன் நல்லா இல்லையா, இல்ல நீங்க தான் நல்லா இல்லையா, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருமா, நீ பண்ணதெல்லாம் இப்போ நியாயப்படுத்தி பார்க்காதம்மா, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்புதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க, நான் பண்ணது தப்பாவே இருக்கட்டும், ஏன்னா மன்னிச்சிருக்காங்க, இனிமே நான் அந்த மாதிரி எல்லாம் பார்க்க மாட்டேன்டி. நான் தெரியாம பண்ணிட்டேன். உங்களை 2 பேரையுமே மனசார நான் ஒன்னதான் பார்க்குறேன். ஏதோ ஒரு சில சுச்சுவேஷன் சூழ்நிலையால இப்படி ஆயிப்போச்சுடி, நீ ஏதோ மனசுல வச்சுக்காதடி ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருமா, என்னோட புருஷனும் என் கூட இல்லை, என் புருஷனும் எனக்கு பக்கபலமா நிக்கல. இப்போ இந்த வீட்டில் என்ன நல்லா அக்கறையா கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு ஆளும் கிடையாது. இப்படி இருக்கிறப்ப நான் எப்படிமா சந்தோஷமா இருக்க முடியும். நான் கத்துறேன்னு மட்டும் சொல்றீங்கல்ல, அந்த கத்துறதுல எவ்வளோ வலி இருக்கு, அதனால எவ்வளோ அவங்க மனசு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு யாராவது என்ன புரிஞ்சுக்கிறீங்களா? யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க. இப்படி இருக்கும்போது நான் எப்படிம்மா கத்தாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாரு கங்கா, இனிமே அந்த மாதிரி எதுவுமே நடக்காது கங்கா, நீ ஃபீல் பண்ணாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருமா, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. நான் இனிமே சொல்லி எதுவும் மாற போறது கிடையாது. இனிமே நான் எதையும் எதிர்பார்க்கறதும் கிடையாது. இனிமே எனக்கானதை நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பாருடி கங்கா, இந்த மாதிரி எல்லாம் வெறுத்து போன மாதிரி பேசாதடி, நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்டி, அதை பெருசா எடுத்துக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருமா, நான் இத்தனை வருஷமா உங்க கூடவே இருந்தேன் பாத்தியா, அதுவும் எங்க அத்தை கூட இல்லாம நீ தனியா இருப்பேன்னு சொல்லிட்டு உன்னை யோசிச்சு உன் கூட இருந்த பாத்தியா, அதனால நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவமா. நான் காவேரி வந்து உனக்காக உன் கூட நின்றாளா? இல்ல, நான் தானே என்னோட புருஷனை கூட்டிட்டு வந்து உனக்காக நீ தனியா இருப்பேன்னு சொல்லிட்டு நான் உனக்காக உன் கூட இருந்தேன். ஆனா நீ இப்போ என்னவே ஓரவஞ்சனை பாக்குற இல்லாமா, நல்லா பாரு, நீ அவளை பாக்குறத வந்து நான் தப்பாலாம் சொல்லலை. அப்போ என்ன விட்டுட்டு பாக்குறியே, எனக்கு ஒண்ணு பண்ணனா அவளுக்கு ஒண்ணு பண்ற, அவளுக்கு ஒரு பாசத்தை கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்குற, அதனாலதான் எல்லா பிரச்சனையும் வருது. பரவாயில்ல விடுமா, என்னோட விதி அந்த மாதிரி இருக்குதுன்னு நினைச்சுக்கிறேன். என்னோட தலையெழுத்து அப்படி இருக்கு. என்னோட கல்யாண வாழ்க்கையும் சரி, இப்போ அம்மா வீடும் சரி, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையே ஒண்ணு, இப்போ எனக்கு கிடைச்சிருக்க வாழ்க்கை ஒண்ணு. எனக்கு இது மட்டும் புதுசா என்ன, நான் என் வாழ்க்கையில எதுவுமே எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, இது மட்டும் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லைம்மா. நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க. இனிமே
யாரையுமே நான் எதுவும் கேட்க போறதில்ல, சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருடி கங்கா, நான் பண்ணது தப்புன்னு நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன், உன்னால என்னை மன்னிக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அம்மா உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் யாரும்மா, உங்களை எப்படிம்மா நான் மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த நேரம் பார்த்து காவேரியும் உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே காவேரி இருந்துட்டு, இங்க பாருங்கக்கா, அம்மா ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்கக்கா, அவங்கள நீ புரிஞ்சுக்கோக்கா ப்ளீஸ்க்கா, அம்மா எப்படியாப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும், தெரிஞ்சிருந்தா நீ இப்படி பேசலாமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருடி காவேரி, அம்மா யாருன்னு இப்பதான் எனக்கு முழுசா தெரிஞ்சிருக்கு, இனிமே நான் என்னை பார்த்து நடந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பாருடி கங்கா, இப்படி எல்லாம் பேசாதடி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருமா, என்ன 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 கஷ்டப்படுத்தின விட நான் யாரையும் எதுவும் கஷ்டப்படுத்தலாமா, என்ன ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொருத்தரும் என்னை கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்காங்க, நான் அதை பத்தி ஃபீல் பண்ணலாமா, எனக்கு மறுத்து போச்சு, எனக்கு வலிகளை மட்டும் தாங்கி தாங்கி என்னோட மனசு வந்து மறுத்து போச்சுமா. இப்போ பாரு, என்னோட புருஷனும் என் கூட இல்லை, இப்போ நீங்க வந்து என்ன கவனிக்க ஆள் இல்லை, இதை நினைச்சு நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும், என்ன நான் தான் பார்த்துக்கணும், என்னை யாரும் பார்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாரதா வந்துட்டு அழுதுகிட்டே வெளியே ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க பாருக்கா, அம்மா பண்ணது தப்பு தாங்க்கா, நீ பேசுறது இன்னும் தப்பா இருக்குது, நீ பேசுறது ஒழுங்கா பேசுறியா, நீ கேட்க வேண்டியதை அதாவது முறை இருக்கு, நீ என்னென்ன கேட்கன்றது முறை இருக்குதுக்கா, அம்மா பண்ணது தப்பு தான், நீ அதை விட தப்பு பண்றியே, ஏன்க்கா நீ இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருக்கா வெறி, நானா வந்து யாருக்கிட்டையும் பேசலையே, அவங்களதான் வந்து பேச்சு கொடுத்து என்ன மேலும் மேலும் பேச வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருக்கா, உன்னோட கஷ்டத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஆனா இப்படி பேசி எல்லாருமே கஷ்டப்படுத்தக்கூடாதுக்கா, இந்த மாதிரி எல்லாம் பேசாதுக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருடி, என்ன அதாவது நான் யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லிட்டு நீ எனக்கு சொல்லி கொடுக்காது, எனக்கு தெரியும்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட கங்கா இருந்துட்டு இதெல்லாம் கேட்ட காவேரி இருந்துட்டு, இங்க பாருக்கா, இப்ப ரொம்ப கோவத்துல இருக்க, நீ கொஞ்ச நேரம் உட்காந்து யோசி, அப்பதான் உனக்கு என்னென்ன புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கங்கா இருந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாரதா அழுதுகிட்டே இருக்காங்க. விஜய் வந்துட்டு, இங்க பாருங்க அத்தை, நீங்க அழுகாதீங்க அத்தை, நீங்க அழுதா கண்டிப்பா என்னால தாங்கவே முடியாது, நீங்க அழுகாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சாரதா இருந்துட்டு, இங்க பாருங்க தம்பி, நான் காவேரியும் சரி கங்காவையும் சரி யமுனா இவங்க 4 பேருமே நான் ஒன்னதான், அதாவது ஒரே மாதிரி தான் பார்க்குறேன், இவங்க தான் என்ன பிரித்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு எனக்கே அந்த அந்த தோன்றதை எனக்கே, அதாவது அவங்க சொல்கிறத பார்த்தா நானே அப்படி நினைக்கிறணும்னு எனக்கே தோணுது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்கத்த, நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக சூழ்நிலை எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சாரதா இருந்துட்டு வழக்கம் போல் போயிட்டு நம்ம காவேரிக்கும் நம்ம கங்காக்கும் ஜூஸ் பழம்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு கங்காவுக்கு கொடுக்குறாங்க. கங்கா, இதை சாப்பிட்றீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, இப்போதைக்கு என்னால் எதுவுமே சாப்பிட முடியாது, எனக்கு பசிக்கல, என் மனசு ஃபுல்லாக ரொம்பிட்டு இருக்கு, மனசும் சரி வயிறும் சரி ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருடி, நீ நீ உனக்கு ஃபுல்லாக இருக்கும், உன்னோட குழந்தைக்கு ஃபுல்லாலாம் இருக்காதுடி, நீ சாப்பிட்டா மட்டும்தான் குழந்தைக்கு சாப்பாடு போகும், நீ குழந்தைக்காகவது இப்போ சாப்பிட்டு தான் ஆகணும், இந்த ஜூஸை குடிச்சிட்டு இந்த பழத்தை எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கங்கா இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நாய்க்கு வைக்கிற மாதிரி எனக்கு சாப்பாடு வச்சுட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருடி கங்கா, வாயில கத்திய வச்சு பேசுகிற மாதிரியெல்லாம் பேசாதடி, நான் அப்படியேப்பட்டதை நான் என்னடி பண்ணிட்டேன் காவேரிக்கு அம்மா போட்டுச்சு, அதனால தான் அவளுக்கு வேண்டிக்கிட்டேனே தவிர வேற என்னடி தப்பு பண்ண, உனக்கு நீ கஷ்டப்பட்டது நீயா கஷ்டப்பட்ட, காவேரி அப்படி ஒன்றும் கஷ்டப்படலையே, நான் கஷ்டப்பட்டேன்ல, அது எனக்காக வந்து நீ வேண்டிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருடி, இந்த மாதிரிலாம் பேசவே பேசாதடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் வந்துட்டு சாரதா கிட்ட, இங்க பாருங்க அத்தை, அவங்க இப்ப கோவமா இருக்காங்க, அவங்க கிட்ட எந்த வார்த்தை பேசினாலும் அவங்க கிட்ட இருந்து வர பதில் இப்படியே தான் இருக்கும், ப்ளீஸ் அத்தை, அவங்கள கொஞ்ச நேரம் தனியா விடுங்க, தனியா விட்டாவே அவங்க சரியாயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரிக்கு 2 அப்பள ஆர்டர் வந்திருக்கு. இதை வந்து போயிட்டு ஆன்லைன்ல செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பில்லு போட்டிருக்காங்க, நாளைக்கு வந்து டெலிவரி கொடுக்கணும், அதெல்லாம் பேக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் காவேரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம விஜய் வந்துட்டு,
காவேரி என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்க, நாளைக்கு ஒரு 2 ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு காவேரி, நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒன்று சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு அதாவது ஒரு ஆர்டராக இந்த வேலையை இவங்க தான் செய்யணுன்றதுக்காக ஒரு இது கொடுத்தோம் இல்லையா, அந்த ட்ரிக்கை வச்சு நீ பண்ண என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியாங்க, நானும் யோசிச்சுட்டு தான் இருந்தேன், ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்க பிரச்சனையை பார்த்தா கண்டிப்பா அதை பத்தி யோசிக்க முடியாது. இந்த இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆர்டர் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் அதிகமாகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல காவேரி, நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சாதான் கண்டிப்பா அந்த பிஸ்னஸே பெரிய பெரிய லெவல்ல போகும். அதனால நீ இந்த பிஸ்னஸை வந்து பெரிய லெவல்ல கொண்டு போகணும்னா நீ இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா சரிங்க நம்ம பார்த்துக்கலாம், சரி இந்த ஒரு ஆர்டரை மட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாரதா இருந்துட்டு, என்ன காவேரி பண்ற, இந்த ஜூஸு பழம் எல்லாமே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு, சரிங்கம்மா இங்க வையுங்க, இதை மட்டும் நான் பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி காவேரி, ஆர்டர் ஏதாச்சும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம்மா ஆர்டர் வந்திருக்கு, நாளைக்கு டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால தான் நான் இது எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் வந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, நான் காவேரிக்கு ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன், அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் தம்பி, உங்களோட இஷ்டம், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அதாவது நீங்கள் உங்களோட விருப்பப்படி பண்ணாதான் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, விஜய்க்கு வந்து தாத்தா இருந்துட்டு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ண உடனே தாத்தா இருந்துட்டு பயங்கரமா, டே விஜய், உன்னை பார்க்கணும் போல இருக்குடா, எனக்கு ரொம்ப ஞாபகமா இருக்கு, காவேரியை கூட்டிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வந்து தங்கிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன தாத்தா கேட்குறீங்க, இப்போதைக்கு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருடா விஜய், நான் இதனால் வரைக்கும் உங்ககிட்ட ஏதாச்சும் கேட்டிருக்கேனா, இல்லை எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குடா, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுடா, உங்களை பார்க்கணும் போல இருக்கு, நீ வந்து தங்கிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை 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 தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தாத்தா இருந்துட்டு, இங்கே பாருடா, இந்த தாத்தாக்காக நீ வரவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தாத்தா நான் வரேன் தாத்தா, நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் இருந்துட்டு போயிட்டு காவேரி கிட்ட, இங்கே பாரு காவேரி, தாத்தா இப்போ தான் ஃபோன் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா, தாத்தா எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரா, டைமுக்கு சாப்பிட்றாரா, டேப்லெட் எல்லாம் போடுறாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காரு, நம்மளை ஒரு நாளைக்கு வந்து தங்கிட்டு போறீங்களான்னு கேட்டாங்க. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்ட மாதிரியே எனக்கு தோணுச்சு, நம்ம ஒரு நாள் போயிட்டு அங்கே தங்கிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னங்க கேள்வி இது, கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு தங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் கங்காக்காவை யார் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுதான் அத்தை இருக்காங்களா, அத்தை கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லவும், சரிங்க நம்ம ஒரு நாள் தானே தங்கிட்டு வர போகிறோம், நம்ம அதாவது குமரன் மாமா வந்த உடனே நம்ம வீட்டுக்கு மொத்தமாகவே போயிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன காவேரி இப்படி சொல்கிற, ஆமாங்க, நம்மளால தான் காவேரி அக்கா இவ்வளோ, அது கங்காக்கா வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்படுறாளோன்னு எனக்கு தோணுது, நம்ம அதாவது குமரன் மாமா வந்த உடனே இந்த வீட்டை விட்டு போயிடலாங்க ப்ளீஸ்ங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி காவேரி, உன்னோட ஆசைப்படியே நம்ம போயிடலாம், இன்னைக்கு போயிடலாமா, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க நம்ம போயிட்டு அம்மா கிட்ட சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரியும் விஜயும் சேர்ந்து போயிட்டு சாரதா கிட்ட கேட்குறாங்க. அம்மா, இப்போதான் தாத்தா ஃபோன் பண்ணியிருந்தாரு, விஜய் மேலே ரொம்பவே ஞாபகமாக இருக்கான், ஒரு நாள் வந்து தங்கிட்டு போகிறீங்களான்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படிங்களா, அப்படியா தம்பி, நீங்கள் தாராளமாக போயிட்டு வாங்க, போயிட்டு 4 நாள் கூட தங்கிட்டு வாங்க, நான் கங்காவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லத்த, உங்களை பார்க்காம என்னால் இருக்க முடியாது, அதனால நாளைக்கு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருப்பா, உன்னை வளர்த்தவங்க அவங்க இத்தனை நாள் பார்க்காம ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க, ஒரு 2-3 நாள் இருந்துட்டு தான் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, நாங்கள் நாளைக்கு வந்துடுறோம், குமரன் வர வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருக்கணும் இல்லையா, குமரன் வர வரைக்கும் கங்காவை நாங்கள் பத்திரமா பார்த்துக்கணும், அதனால் நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம், குமரன் வர வரைக்கும் நாங்கள் இங்கே இருந்துக்கிறோம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்கப்பா, நீங்கள் போயிட்டு பத்திரமா வாங்க, அதாவது தாத்தாவும் பாட்டியும் நான் கேட்டேன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, நீங்கள் பத்திரமா இருங்க, கங்காவை பத்திரமா பார்த்துக்கோங்க, பாட்டிமா கங்காவையும் சரி
அத்தையும் சரி நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும் சரிங்களா. இங்கே பாருப்பா, என்னதான்ப்பா அவங்க பார்த்துக்கணும், நான் அவங்கள பார்த்துக்கணும்னு சொல்கிறியே, இதில் என்னப்பா நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை இல்லை பாட்டி, நீங்கள் தான் 2 பேருமே பார்த்துக்கணும், அவங்க உன்னை பார்த்துப்பாங்க, நீங்களும் அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிப்பா நான் பார்த்துக்கிறேன், நீ பார்த்து சூதானமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் என்ன, ஏதோ ஒரு நினைப்பு, அதாவது நம்ம காவேரியை ஒரு நாள் காரில் வந்து ஏற்றிட்டு போனாங்க இல்லையா, அந்த நினப்பு வந்துட்டு போயிடுது. வந்துட்டு போன உடனே நம்ம விஜய்க்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. இதை பண்ணது பசுபதியாக தான் இருக்கும், இன்னும் பசுபதி அடங்கலை, இப்போது வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பில் இருக்காரு. அதுக்கப்புறம் காவேரி, வா காவேரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்கள் ட்ரெஸ் எல்லாம் அங்கேயே இருக்குது காவேரி, நம்ம உன்னோட ட்ரெஸ்ஸும் சரி என்னோட ட்ரெஸ்ஸும் சரி அங்கே இருக்குல்ல, அங்கே இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிடுறாங்க. போன உடனே விஜயை பார்த்த கல்யாணியும் தாத்தாவும் பயங்கர சந்தோஷத்தோட வெளியே ஓடி வந்து தாத்தா இருந்துட்டு விஜயை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. விஜய், உன்னை பார்க்காம என்னால் இருக்கவே முடியலடா, ரொம்ப கஷ்டமா இருக்குதா, இந்த வீடே ஒரு மாதிரி இலவு வீடு மாதிரி இருக்குடா, நீ இருந்தா தானே இந்த வீட்டுக்கே அழகு, நீ இங்கே இருந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தாத்தா, இன்னும் கொஞ்ச நாள் தான் தாத்தா, கண்டிப்பா நான் இந்த வீட்டுக்கு வந்துடுவேன், அதுவும் உங்களுக்காக இந்த வீட்டுக்கு வருவேன் தாத்தா, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு, பாட்டி நல்லா இருக்கீங்களா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனா பாட்டி இருந்துட்டு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாதனால நம்ம காவேரிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு, தாத்தா நல்லா இருக்கீங்களா தாத்தான்னு கேட்கவும், காவேரி நல்லா இருக்கம்மா, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன் தாத்தா, இன்னைக்கு தான் நாங்கள் ஸ்கேனுக்கு போயிட்டு வந்தோம், பாப்பா ரொம்பவே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தாத்தா இருந்துட்டு, இங்க பாரு காவேரி, நேரத்துக்கு எல்லாமே டைமுக்கு சாப்பிட்றணும் சரியா, எல்லாத்தையும் டைமுக்கு சாப்பிட்டு டைமுக்கு எல்லாத்தையுமே பண்ணணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாட்டி இருந்துட்டு எதுவுமே காவேரியை கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் பார்த்தா விஜய் இருந்துட்டு, என்ன பாட்டி நீங்க காவேரியை பார்த்து எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருடா விஜய், எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோச்சு, உன்னை பார்த்துட்டேன், நீ யார்கிட்டயும் என்ன பேச சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம விஜய்க்கு பயங்கரமா கோவம் வந்துடுது. நம்ம விஜய் இருந்துட்டு இந்த வீட்லயே இருப்பாரா இருக்க மாட்டாரான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.